வீட்லயே நல்ல ஹெல்த்தியாவும் அண்ட் டேஸ்டியாவும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணி குடுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேன் வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு பட்டர் விட்டுட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில கொஞ்சமா பூண்டு அண்ட் இஞ்சி சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் இது போல் ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே இன்னொரு சின்ன சைஸ் பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் உங்ககிட்ட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், இல்லாட்டி விட்டுறலாம். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக கை நிறைய துருவின சீஸை சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.